கார்த்திக் தீபா சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு. தீபா வந்து ரியாவை வந்து அடித்து துரத்திக்க கல்யாண ஃபோட்டோவை தூக்கி வீசி எறிஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் வந்து ரம்யா கிட்ட ஃபோனை போட்டு கொடுத்து பேச வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். வேறு லெவலில் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் தீபா வந்து கிளம்பி வராங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் கல்யாணத்தில் இவ்வளோ ட்விஸ்ட் இருந்திருக்கு, கூடிய சீக்கிரம் என் ஹஸ்பண்டை வந்து உன்னை சந்திக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கே வராங்க. வந்தோன்னா ரம்யாவோட அப்பா கிட்ட வந்து ஜாதகத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே ரியாவுக்கு வந்து ஒரு பார்சல் வருது. பார்சல் வந்தோடனே ரியா போய் வந்து வாங்குறாங்க. வாங்கி முடிச்சுட்டு சைன் பண்ணோன்னே அபிராமி அம்மா வந்து பார்க்குறாங்க. இவளுக்கெல்லாம் யார் பார்சல் அனுப்புகிறா அப்படின்னு பார்த்தா இவங்க தான் பார்சல் வந்து ஃபோட்டோ வந்து வந்திருக்கு. ஃபோட்டோவை பிரித்து பார்த்துட்டு ஆனந்தும் ரியாவும் தாலி கட்டின மாதிரி உள்ள ஃபோட்டோவை எடுத்து இது நல்லா ரொம்ப அருமையாக வந்திருக்கு ஃபோட்டோ. முதல்ல ஹாலில் இந்த இடத்துல வந்து எதுக்கு இந்த தேவையில்லாமல் டிசைன்லாம் இருக்குதுன்னு ஒரு போர்டை கட்டி வச்சுட்டு இந்த பக்கம் ஹாலில் தூக்கி மாட்டலான்ட்டு போகிறாங்க. உடனே வந்து நாச்சியார் வந்து செம கோவத்தில் வந்துடுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ மாட்டுக்கும் வர உன் இஷ்டத்துக்கு உன் வீடு மாதிரி வந்து தாலி கட்டின ஃபோட்டோவெல்லாம் இங்கே வந்து ஹாலில் மாட்டுறா, எங்களுக்கு அசிங்கமாக இருக்காதா அப்படின்னோன்னே என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் அத்தை தேவையில்லாமல் பேசாது, இந்த வீட்டோட மூத்த மருமக என்னோட கல்யாண ஃபோட்டோ இங்கே நிற்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னோன்னா நீலாம் மூத்த மருமகளை என் வீட்டுக்கு வந்து எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ இந்த வீட்டுக்கு வந்ததே தப்பு, உன்னை மனுஷியாகவே ஏற்றுக்க முடியாது, நீ எல்லாம் வந்து என் வீட்டு மருமக அதுவும் மூத்த மருமகளாக பேசிகிட்டு இருக்கியா, மீனாட்சி கால் தூசிக்கு பெறுவியா நீ அப்படின்னோன்னே இங்கே பாருங்கள் நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் இந்த இடத்துல ஃபோட்டோ மாட்ட போகிறது இந்த வீட்டோட மூத்த மருமக நான் தான், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்லிகிட்டு இருக்க மாட்டக்கூடாதுன்னு அப்படின்னோடனே நீங்கள் என்னமோ பேச இந்த வீட்டுக்கு கடைசி மருமகளாக வந்தாலே தீபா அவள் என்ன வந்து முறைப்படியாக வந்தா இல்லை அவள் கல்யாணத்தை மட்டும் நீங்கள் வந்து முதல்ல ஏற்றுக்காம தானே இருந்தீங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு ஏற்றுக்கிட்டீங்களா, அதே மாதிரி என்னையும் ஏற்றுப்பீங்க, நீ தீபா பற்றி பேசுகிறதுக்கெலாம் உனக்கு அருகதே கிடையாது, நீ தீபாவும் ஒன்றா, அவள் வந்து யாரோட வாழ்க்கையும் தட்டி பறிச்சுட்டு வந்து வாங்கலை, நீ ஆனந்த ஏமாற்றி இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவ, நீ மரியாதை இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னோன்னா கரெக்டாக தீபா வந்துடுறாங்க. அங்கே வந்தோன்னே வந்து பார்த்துட்டு என்ன அத்தை பிரச்சனை, ஏன் இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இவள் கல்யாண ஃபோட்டோவை எடுத்து இங்கே மாட்ட போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் மாட்டக்கூடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னோன்னே இவ்வளோ தானே அத்தை இவெல்லாம் வந்து பேசுனா கேட்க மாட்டா, பதில் இவளுக்கெல்லாம் வந்து வாயில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் வச்சுருந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து பிடுங்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கேன் என்கிட்ட பிடுங்கக்கூடாது இங்கே மாட்டக்கூடாது அப்படின்னு, நான் இங்கே தான் மாட்டுவேன் அப்படின்னோன்னே ஃபோட்டோ ஃப்ரேமை பிடிச்சி வேகமாக இழுத்தோன்னே ரியாவும் கையோட தரன்னு தீபாவோட பவருக்கு வந்து வந்துடுறாங்க. பின்னாடியே வீட்டை விட்டு வெளியில் துரத்துற மாதிரி கடன்னு ரியாவை பிடிச்சி துரத்திட்டு வந்து வெளியில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் கையை உதறி விட்டு அந்த ஃபோட்டோ பட்டுன்னு போட்டு உடச்சி விட்டுறாங்க. உடச்சோடனே தீபா வந்து சொல்கிறேன் இந்த ஃபோட்டோ உடஞ்ச மாதிரி தான் உன்னால் எந்த ஜென்மத்துலேயும் வந்து இந்த வீட்டுக்கு வந்து அதுவும் மூத்த மருமகளாக மாறவே முடியாது, இந்த வீட்டுக்கு மூத்த மருமகனா அது மீனாட்சி அக்கா மட்டும்தான் அப்படின்னு, நீ ஃபோட்டோ உடச்சிட்டேன்னா நம்ம இதை விட பெரிய ஃப்ரேமாக மாட்டேன்னா அதையும் தூக்கிட்டு வந்து உடப்பேன், உன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தீபா வந்து மேலே போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டு கார்த்தி வந்து இங்கே வராங்க. வந்தோன்னே வந்து கார்த்திகிட்ட வந்து என் ஃப்ரெண்டு வந்து சின்ன வயசு ஃப்ரெண்டை பார்த்தேங்க அப்படின்னோன்னே அப்படியா விஷயம் அப்படின்னோன்னே ஆமாங்க அவளுக்கு வந்து என் பாட்டனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அவளுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், இந்த மாப்பிள்ளை ஃபோட்டோலாம் இருக்குது இதை கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு. என்னங்க விளையாடுறீங்களா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் எப்படிங்க மாப்பிள்ளை பார்க்க முடியும், அவங்க டேஸ்ட் என்னன்னு எனக்கு எப்படி தெரியும், அடுத்தவங்க வாழ்க்கையிலலாம் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னோன்னே என்ன எப்படி சொல்லிட்டீங்க, நம்ம 2 பேரும் வந்து மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி வந்து நம்ம மாறிக்கலையா கல்யாணம் பண்ணிக்கலையா சந்தோஷம் இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு மாப்பிள்ளை பார்த்து கொடுங்கன்னா என்ன ரொம்ப பிக்கப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போய் உட்காந்துக்கிறாங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து கார்த்தியோட ஞாபகத்திலேயே வந்து இருக்கிறதுனால வந்து சரி இதை வந்து தீபா கிட்ட சொன்னோன்னா அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவா அப்படின்னோடனே சரின்ட்டு தீபாவுக்கு ஃபோனை போடுறாங்க. ஃபோனை போட்டு உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன விஷயம் என்னன்னு நாளைக்கு கோயிலுக்கு வா நான் கோயிலில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என் ஹஸ்பண்ட் இருக்காப்புல அவர்கிட்ட பேசுறியா அப்படின்னோடனே சரி கொடு அப்படின்னோடனே கார்த்திகிட்ட வந்து ஃபோனை வந்து ரம்யா லைனில் இருக்கப்போ கொடுக்குறாங்க. கார்த்தி வந்து பேச முடியாது, என்ன விளாட்றீங்களா அப்படின்னோடனே அவர் ஒன்றும் இல்லை கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கன்னொன்னே கார்த்திக்கு வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகி போயிடுது. சரி நான் அப்புறமேட்டுக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. ஏங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினா தான் என்ன அவங்களுக்கு அப்படின்னோடனே ஆமாம் நீங்கள் சின்ன வயசு ஃப்ரெண்டுங்கிறீங்க பல வருஷ கதை பேசுவீங்க, எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில் கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோயிலுக்கு வந்தோன்னே அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ரம்யா வந்து நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னு யாரை அப்படின்னோடனே எங்கள்
கம்பெனிலேயே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கவர் அப்படின்னோடனே, ஏன் வந்து அவர் எனக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னோடனே, பரவாயில்ல உடனே போய் வந்து பார்த்து பேசிட வேண்டியதானே, நானும் பார்க்கணும் போல தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ வரையா வா போய் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை அழைச்சிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. இந்த விஷயத்தை ஐஸ்வர்யா பார்த்துட்றாங்க. ஐஸ்வர்யா பார்த்தோன்னே இந்த ஃபோட்டோவை எடுத்து ரம்யா தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஆனந்துக்கு அனுப்பி விட்றாங்க. ஆனந்த் வந்து ஆமான்னு சொன்னோன்னே, ஒரு வேளை கார்த்தியை தான் லவ் பண்ணுவாரா இல்லையான்னு சந்தேகமாக இருக்கே அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து இவங்க பின்னாடியே போய் வந்து நீ கண்டுபிடிச்சிடலாம், ஒரு வேளை வந்து ஐஸ்வர்யா வந்து கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சே வந்து ஒரு ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஐஸ்வர்யா. தீபாவை வந்து கார்த்திகையும் பிரிக்கிறதுக்கு ரம்யா கூட கூட்டு சேர்ந்தாலும் சேருவாங்க. ஆனால் ரம்யா வந்து பார்க்குறப்ப வந்து நல்லவங்களாக தான் தெரியுறாங்க. எப்போ வந்து கார்த்திகை வந்து தீபாவோட ஒய்ஃபுங்கிறது தெரிய போகிறதுன்னு தான் அப்கமிங் ட்விஸ்ட்டாக இருக்குது. வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம்.